இன்றைக்கி சுவையான தக்காளி குருமா செய்ய போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 புளிக்கரண்டி கடலை எண்ணெய் விட்டு சோம்பு 1/4 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு, கறிவேப்பிலை கொஞ்சம், பூண்டு பல் 4 போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கின பிறகு பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிடுவோம். அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தக்காளியை அரைச்ச கூழை போட்டுட்டு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, அரைச்ச விழுதையும் போட்டுட்டு, இப்போ குழம்ப நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சோம்னா சுவையான குருமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.